ஹாய். இன்ஸ்டிடியூட்க்கு வர நிறைய பேர் ஃபோனில் இமெயில்ஸ் வாட்ஸ்அப் வந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டுருக்கு. கேமரா எப்படி பை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாருக்கும் ஒரு காமனான கொஸ்டின் இருக்கிறதால ஒரு சின்ன வீடியோ நம்ம வந்துட்டு கேமரா எப்படி பை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் டோட்டலாக நம்ம பார்க்க போகிறோம். கேமரா வந்துட்டு நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் எனக்கு வந்துட்டு என்னோடய மெமோரிஸ் கேப்சர் பண்ணணும், எனக்கு வந்துட்டு நானே ஷூட் பண்ணிக்க போகிறேன், எனக்கு ப்ரொஃபஷனலாக எதுவும் கற்றுக்க வேணாம், நான் பிஸ்னஸாக போக போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு ஒரு செமி ப்ரொஃபஷனல் கேமரா ஆர்எல்ஸ் பிலோ போயிட்டீங்கனாலே ஓகே தான். பிகாஸ் நீங்கள் வந்துட்டு மேனுவலாக எதுவுமே வந்துட்டு ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் கற்றுக்க போகிறதில்ல. தென் பிரிண்டிங்கும் வந்துட்டு நீங்கள் அப்படி பிரிண்ட் பண்ணாலும் மேக்ஸிமம் A3 சைஸ்க்கு மேலே வந்துட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது நீங்கள் செமி ப்ரொஃபஷனல் ஒரு பிலோ போகிறது பெஸ்ட்டு என்னோடய சைட்லேருந்து. பிகாஸ் ப்ரைஸும் வந்துட்டு கம்மியாக இருக்கும், தென் உங்களோட நீடு அதில் ஃபுல்ஃபில் ஆகிடும். இது தவிர்த்து நான் வந்துட்டு ஃபோட்டோகிராஃபி வந்துட்டு ப்ரொஃபஷ்னலாக நான் மூவ் பண்ண போகிறேன், ஃபோட்டோகிராஃபர் ஆக போகிறேன், நான் ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களுக்கு வந்துட்டு என்னோடய சஜஷன் என்னதுன்னா, கோ வித் த செமி ப்ரொஃபஷனல் கேமரா ஃபார் த பிகினிங் ஸ்டேஜ். எப்போவுமே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு செமி ப்ரொஃபஷனலாக போகிறது பெட்டராக என்னோடய சைட்லேருந்து. செமி ப்ரொஃபஷனலில் வந்துட்டு உங்களுக்கு மேனுவல் மோடு இருக்கும், எல்லா திங்ஸும் ஆல்மோஸ்ட் ப்ரொஃபஷனல் கேமராவில் இருக்கிற எல்லா விஷயங்களும் வந்துட்டு செமி ப்ரொஃபஷனலில் இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எதுக்காக நான் வந்துட்டு ப்ரொஃபஷ்னல் கேமரா வேணான்னு சொல்கிறேன்னா, அந்த வந்துட்டு ரொம்ப ப்ரைஸ் ரொம்ப வந்து அதில் அதிகமாக இருக்கும். செமி ப்ரொஃபஷனலுக்கும் ப்ரொஃபஷனல் கேமராஸ்க்கும் நீங்கள் ப்ரைஸ் வேரி பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் அதை பை பண்ண வேணாம். தென் இதுக்கு மேலே வந்துட்டு கேமரா நீங்கள் வாங்குறீங்கன்னா கூடவே வந்துட்டு நீங்கள் லென்ஸ் வாங்கி ஆகணும். லென்சஸ் வந்துட்டு நிறைய டைப்ஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 50 mm இருக்குது, 85 mm இருக்குது, 70-200 இருக்குது, 1855 இருக்குது, 24-105 இருக்குது. இதெல்லாமே ஒரு லென்சஸ் வந்துட்டு ஒரு விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெட்டிங் சொல்லிட்டு போகும்போது வந்துட்டு நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்துட்டு 24-70 அண்ட் 70-200 வாங்கிக்கோங்க. வெட்டிங் ஒரு ஈவெண்ட்ஸ் வரும்போது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லென்சஸ். ஆர்எல்ஸ் இது ரெண்டும் நல்லா பை பண்ண முடியாத எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னா 24-105 பை பண்ணிக்கோங்க. பெட்டராக இருக்கும் உங்களுக்கு ஷூட் பண்ணுறதுக்கு எல்லா விஷயங்களும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் போர்ட்ரேட்ஸ்லாம் ஷார்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு 50 mm யூஸ் பண்ணுவேன், 35 யூஸ் பண்ணுவேன், 85 யூஸ் பண்ணுவேன். நீங்கள் போர்ட்ரேட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கேட்டகரி டிசைட் பண்ணணும். என்ன கேட்டகரியில் வந்துட்டு நான் ஃபோட்டோகிராஃபராக இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோகிராஃபியை தெரிஞ்சுக்கணும், ஃபோட்டோகிராஃபியில் எத்தனை கேட்டகரிஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், அதில் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லென்சஸை டிசைட் பண்ணணும். இதுக்கு எனக்கு இந்த லென்சஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. லேண்ட்ஸ்கேப் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வைட் ஆங்கிள் லென்சஸ் நிறைய தேவைப்படும். ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணணும். ஸோ என்ன கேட்டகரி அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு லென்சஸ் பை பண்ண போகிறீங்க. இது தவிர்த்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னதுன்னா லைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸு. ஸோ இது எல்லாமே நீங்கள் பை பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் பை பண்ண முடியலன்னா உங்களால் நிறைய ஃபோட்டோஸ் உங்களால் எடுக்க முடியாது. லைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதையும் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், பை பண்ணுற மாதிரி பார்க்கணும். ஸ்டார்ட் வித் ஸ்பீட் லைட்ஸு மாதிரி ஃப்ளாஷ்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ ஃப்ளாஷ் மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பை பண்ணிக்கோங்க, அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லா ஸ்ட்ராப் லைட்ஸும் வந்துட்டு கம்மி ப்ரைஸஸில் நிறைய ஸ்ட்ராப் லைட்ஸ் இருக்குது, கோ வித் இட். இது எல்லாமே நீங்கள் பை பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ நல்ல கான்ஃபிகரேஷனோட ஒரு திங் நம்மளுக்கு மஸ்டாக தேவை. ஸோ இது எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு உங்களால் ப்ரொஃபஷ்னல் கேமரா வாங்க முடியுது அப்படின்னா கோ வித் அ ப்ரொஃபஷ்னல் கேமரா. ஆர்எல்ஸ் செமி ப்ரொஃபஷ்னல் வாங்கி உங்களால் இதெல்லாமே வாங்க முடியுதுன்னா
இது கூட போங்க. ப்ரொஃபஷ்னல் கேமரா ஃபார் எக்ஸாம்பிள் 5D SR இருக்குது, Mark 4 இருக்குது, ஆர்எல்ஸ் D810 இருக்குது, 1DX இருக்குது. இந்த மாதிரி கேமரா மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு உங்ககிட்ட லைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, லென்சஸ் இல்லை, டெஸ்க்டாப் இல்லைன்னா உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் கிட்டும் ஒரு கிட்டு மாதிரி பிளான் பண்ணுங்கள். எல்லா விஷயமும் நீங்கள் வந்துட்டு பை பண்ணி இதுக்கு மூவ் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு பிகினிங் ஸ்டேஜ்க்கு நீங்கள் ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே நான் வரப்போகிறேன், எனக்கு கேமரா வாங்கணும் அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா இதெல்லாமே மைண்டில் வச்சுட்டு பை பண்ணுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் வந்துட்டு ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸ்னால் என்ன, அதில் எப்படி நம்ம க்ரோ பண்ண முடியும், இதெல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.